நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை விமான நிலையம் விரைவில் பன்னாட்டு விமான நிலையமாக மாறும் என்று விமான நிலையத்தை ஆய்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுவை லாசுப்பேட்டையில் 19 கோடி ரூபாய் செலவில் விமான நிலையத்துக்கான நில ஆர்ஜீதம் செய்து 1500 மீட்டர் நீளம் 45 அடி அகலத்தில் விமான ஓடுதளம் அமைக்கப்பட்டது. 18 கோடி ரூபாய் செலவில் விமான கட்டுப்பாட்டு அறை உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளன. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், வாரிய தலைவர் வையாபுரி மணிகண்டன், செயலர் மூர்த்தி, இயக்குநர் சிவக்குமார் ஆகியோர் அதிகாரிகளுடன் விமான நிலையத்தை ஆய்வு செய்தனர். விமான நிலையத்தின் வருகை பதிவு, விமான நிலைய பயணச்சீட்டு வழங்கும் இடம், பயணிகள் ஓய்வறை, விமான ஓடுதளம் ஆகிய பகுதிகளை பார்வையிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி நிருபர்களிடம் கூறுகையில், புதுவையில் விமான நிலைய பணிகள் தொடங்கப்பட்டு தற்போது முடிவு பெற்றுள்ளது. புதுவையில் பல்வேறு நிறுவனங்கள் விமான சேவை செய்ய இசைவு தெரிவித்துள்ளன. முதல் கட்டமாக ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் விமான சேவையை புதுவையில் இருந்து பெங்களூருக்கு தொடங்குகிறது. படிப்படியாக மற்ற மாநிலங்களுக்கும் விமான சேவையை துவங்க உள்ளது. விமான தளத்தை விரிவுபடுத்த நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்கு தமிழக அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் விரைவில் புதுவை பன்னாட்டு விமான நிலையமாக மாறும். தற்போது புதுவைக்கு பிரான்ஸ் உள்ளிட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். அவர்களுக்கு இந்த விமான சேவை பயனுள்ளதாக இருக்கும் என்றார். புதுச்சேரி மாநிலத்தில் விமானதளம் விமான நிலையம் அமைப்பதற்காக பணி தொடங்கப்பட்டு இப்பொழுது முடிவுற்ற நிலையில் இருக்கின்றது. நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு விமானங்கள் வந்து செல்வதற்கு ஏற்பாடு செய்கின்ற நிலையில் ஒரு கூட்டத்தினை நம்முடைய மாண்புமிகு நலத்துறை அமைச்சர் அவர்கள் சென்னையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அங்கே கலந்து கொண்ட பல விமானங்களுடைய நிர்வாக பொறுப்பில் உள்ளவர்கள் புதுச்சேரிக்கு விமான சேவையை தொடங்குவதற்கு ஆர்வத்தோடு முன் வந்திருக்கின்றார்கள். அதில் முதலில் ஸ்பைஸ் ஜெட் ஏர்வேஸ் அதை சார்ந்த நிர்வாகத்தினர் வருகின்ற 2013 ஜனவரி 15 முதல் இங்கே தன்னுடைய விமான சேவையை பெங்களூரிலிருந்து புதுச்சேரிக்கு வருவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதன் பிறகு மற்ற இடங்களுக்கு, மற்ற மாநிலங்களுக்கு செல்வது குறித்து முடிவு செய்வதாக கூறியிருக்கின்றார்கள். அது நமக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. புதுச்சேரியில் விமான சேவை தொடங்குமா என்று எல்லோரும் அவளோடு காத்திருக்கின்ற நிலையில் ஸ்பைஸ் ஜெட் ஏர்வேஸ் இங்கே வருவது குறித்து, தன்னுடைய சேவையை விமான சேவை தொடங்குவது குறித்து அறிவித்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தும் உங்கள் பணம் உங்கள் கையில் எனும் திட்டத்தை ஆய்வு செய்ய மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் புதுவை வருகிறார். புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை செயலர் ராகேஷ் சந்திரா இதுகுறித்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், மத்திய அரசின் 45 திட்டங்களுக்கான மானிய தொகையை பயனாளிகளுக்கு நேரடியாக வங்கி மூலம் செலுத்தும் திட்டமான உங்கள் பணம் உங்கள் கையில் என்ற திட்டத்தை துவங்க முடிவு செய்துள்ளது. அதன்படி முதல் கட்டமாக இந்தியாவில் உள்ள 51 மாவட்டங்களில் முன்னோடியாக இந்த திட்டம் கொண்டுவரப்பட உள்ளது. புதுச்சேரி மாவட்டத்தில் இந்த திட்டம் வருகிற ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. சமூக நலத்துறை, குழந்தைகள் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறை, கல்வித்துறை உள்ளிட்ட 5 துறைகளில் வரும் 15 திட்டங்களுக்கான மானிய தொகையை வங்கி மூலம் செலுத்தப்பட உள்ளது. இதற்காக ஆதார் எண்ணையும் வங்கி கணக்கு இணைக்கும் பணியில் அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. விடுபட்டவர்களுக்கு ஆதார் பதிவு செய்ய சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது. இந்தியாவிலேயே 90% வங்கி கணக்கையும் 90% ஆதார் எண்ணையும் புதுச்சேரி பதிவு செய்துள்ளது.
அதன்படி 15 திட்டங்களிலும் புதுச்சேரியைச் சேர்ந்த 16,516 பேர் பயன்பெறுகின்றனர். படிப்படியாக இந்த திட்டம் மாநில திட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும். இந்த பணிகளை ஆய்வு செய்ய 24ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை, மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் புதுச்சேரி வருகிறார் என்றார். பேட்டியின் போது ராஜு யதுவன்ஷி, மாவட்ட ஆட்சியர் தீபக் குமார், செயலர் விவேக் பாண்டே உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஜனவரி 1, 2013 அன்றிலிருந்து 15 திட்டங்களுக்காக டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் டு த பெனிஃபிஷரி என்ற திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதாவது அந்த பயனாளிகளின் விவரங்கள், பயனாளிக்கு எவ்வளோ பணம் வந்து சேரணுமோ அந்த திட்டங்களுக்காக உள்ள பணம் அவங்கள வங்கியிலே போய் சேரும் திட்டம். இதன் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஆதார் எனேபிள்டு பேமெண்ட். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஆதார் ஸ்கீம் என்னவென்று. நமக்கு கிட்டத்தட்ட 90% மக்களுக்கும் ஆதார் நம்பர் கிடச்சிருக்குது, ஆதார் கார்டு வந்திருக்குது. இந்த நம்பர் இணைச்ச பேங்க் அக்கவுண்டு ஒரு ஆதார் பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லுவார். அந்த திட்டத்தின் கீழ் இனிமேல் பயனாளிகளுக்கு, இந்த 15 திட்டத்தின் கீழ் உள்ள பயனாளிகளுக்கு பணம், அவங்களுக்குள்ள சப்சிடி மாதந்தோறும் கரெக்டாக அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் போய் சேருவார்கள். அதுக்கு 1-1 என்ற இலக்கு கொடுத்துருக்குங்க. இது இந்தியாவில் நிறைய மாவட்டங்கள் நடைமுறை உள்ளது. அதில் முக்கியமாக புதுச்சேரியில் முதல் முறையாக நடத்தப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்தை நகராட்சியாக மாற்ற வேண்டும் என்று கலந்தாய்வு கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் பேசினார். புதுவையில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள திராவிட முன்னேற்ற கழக கிளைக்கழக நிர்வாகிகளின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக வில்லியனூரில் உள்ள கிளைக்கழக நிர்வாகிகளின் கூட்டம் வில்லியனூர், அரும்பார்த்தபுரம், உத்தரவாகினிப்பேட், கொம்பாக்கம், சுல்தான்பேட்டை ஆகிய இடங்களில் மாநில அமைப்பாளர் திரு MA சுப்பிரமணியன் தலைமையில் அவைத் தலைவர் சுப்ராயன், துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், தொகுதி செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், ராமசாமி, தொண்டரணி அமைப்பாளர் லோகு, மீனவர் அணி அமைப்பாளர் சக்திவேல், சுபக்குரல், வில்லியனூர் கோவிந்தசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்பாக மாநில அமைப்பாளர் திரு MA சுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள் அரும்பார்த்தபுரத்தில் உள்ள அண்ணா சிலைக்கும் உத்தரவாகினிப்பேட்டில் உள்ள அண்ணா சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் பேசுகையில், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் வில்லியனூரில் மகளிர் கல்லூரிக்கு தனி கட்டிடம் அமைக்கவும், பேருந்து நிலையம் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மேலும் புறவழி சாலை பணிகளை முழுமையாக முடிக்க வேண்டும், அரும்பார்த்தபுரத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ரயில்வே கேட்டில் மேம்பாலம் அமைக்க வேண்டும், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்தை உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பு நகராட்சியாக மாற்ற வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு நல்ல ஆட்சியை வழங்க முடியும் என்றும், தலைவர் கலைஞர், பொருளாளர் ஸ்டாலின் ஆகியோர் வழிகாட்டுதலோடு 2016 புதுவையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்வதற்கு அடித்தளமாக நாம் பாடுபட வேண்டும். நமது லட்சியத்தை அடைய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் தொகுதி, கிளை நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைத்ததால் அரசு பள்ளிகளுக்கு அரையாண்டு தேர்வு விடுமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுவையில் உள்ளாட்சி தேர்தல் ஜனவரி 4, 8, 10 தேதிகளில் நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 12ஆம் தேதி என முன்பு அறிவிக்கப்பட்டது. இதனால் அரசு பள்ளிகளில் டிசம்பர் மாதத்திற்குள் அரையாண்டு தேர்வை முடிக்கவும், ஜனவரி 1 முதல் 10ஆம் தேதி வரை விடுமுறை விடவும் அரசு முடிவு செய்து அறிவிப்பு வெளியிட்டது. ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் தள்ளி போனதால் திட்டமிட்டிருந்த தேர்வு விடுமுறை அட்டவணையை கல்வித்துறை மாற்றி அமைத்துள்ளது. அதன்படி வழக்கம்போல் பொங்கலை கணக்கிட்டு அரையாண்டு விடுமுறை விடப்படுகிறது. மேலும் அரசு பள்ளிகளில் 21ஆம் தேதிதான் தேர்வு துவங்கியுள்ளது. தேர்வு முடிந்தவுடன் ஜனவரி 2ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை பள்ளிகள் நடத்தப்பட்டு 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விடுமுறை விடப்பட உள்ளது. இதற்கான சுற்றறிக்கையை அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கல்வித்துறை அனுப்பி வருகிறது. 2 நாட்களாக நடைபெற்ற கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்களின் போராட்டம் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் வாபஸ் பெறப்பட்டது.
புதுவை மற்றும் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் நிலுவையில் உள்ள வாடகை பணத்தை உடனடியாக அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி டேங்கர் லாரிகளில் எரிவாயுவை நிரப்பாமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிலிண்டர்களில் கேஸ் நிரப்பும் பணி பாதிக்கப்பட்டு கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் அபாய நிலை உருவானது. இந்நிலையில் லாரி உரிமையாளர்களுடன் எண்ணெய் நிறுவனங்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் வாடகை பாக்கி பணத்தை பட்டுவாடா செய்வதாகவும் லாரிகளின் சாலை கட்டணத்தை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி அளித்ததாலும் அதனை ஏற்று லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். டெல்லியில் மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கடற்கரை காந்தி சிலை அருகே பெண்கள் அமைப்பினர் பேரணி நடத்தினர். டெல்லியில் காதலன் கண்முன்னே பேருந்தில் மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டதை கண்டித்தும் தவறிழைத்த குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் புதுவை பெண்கள் அமைப்பு சார்பில் பேரணி நடைபெற்றது. காந்தி சிலையில் இருந்து புறப்பட்ட பேரணி கார்கில் நினைவு சின்னத்தை அடைந்தது. இந்த பேரணியில் புதுவை நகராட்சி முன்னாள் தலைவர் ஸ்ரீதேவி, புதுவை மகளிர் மேம்பாட்டுக் கழக தலைவர் கமலினி, பாண்டிச்சேரி ரிவேஜ் லேடிஸ் கிளப், லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு பெண்கள் அமைப்பினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.